மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாதப் பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 32வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த 32வது பாடலிலே கலையே பதறி கதறி தலையூடலையே படுமார் அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகனையே என்று பாடியிருக்கிறார்கள். கொலை தொழிலை செய்கின்ற அந்த வேடர் குலத்தில் பிறந்த வள்ளி தேவியினுடைய பாதத்தை வருடி வள்ளியினுடைய அந்த பாதத்தை வருடி வள்ளி தேவியினோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அப்பேற்பட்ட முருகனே, நான் கலையே பதறி கதறி தலையூடலையே என்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த படித்த பண்டிதர்கள் எல்லாம் தாம் சார்ந்த அந்த சமயம்தான் பெரிது, நான் படித்த அந்த படிப்புத்தான் பெரிது என்று சொல்லி வாதிட்டு அந்த ஒவ்வொரு அரங்கத்திலும் வாதங்களை நடத்துவார்கள். நான் செய்ததுதான் பெரிது, என்னுடைய சமயம்தான் பெரிது என்று வாதங்களை செய்வார்கள் அல்லவா? அப்படி அந்த வாதத்தை செய்து அந்த வாதம் செய்யக்கூடிய நிலையிலேயே என்னுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது, அது எனக்கு தேவையில்லை என்பதை இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இறைவா, இந்த உலகத்தில் எந்த சமயம் உயர்ந்தது? சமயங்களில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எல்லாம் ஒரே நிலை, அனுபூதி நிலை எங்கும் பரவி இருக்கிறது. இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஓம் என்கிற ஒலி கேட்கிறது. அது ஒரு சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கேட்கும், இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு கேட்காது என்று இருக்கிறதா? இல்லை. இந்த உலகத்தில் மழை பொழிகிறதே, எந்த ஊரிலே மழை எப்பொழுது வேண்டுமானாலும் பொழியும், எல்லா மனிதர்களுக்கும் தான் பொழியும். ஒரு சிறு பகுதியில் மட்டும் மழை பொழிந்துவிட்டு வேறொரு பகுதியில் பொழிகிறதா? இல்லை. அதுபோல இறைவனுடைய அருள், இறைவனுடைய அந்த சமயம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் அருள் செய்வது, எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றாக அருள் பாவிப்பது என்பதுதான். 87 லட்சம் 86 லட்சம் அந்த உயிர்கள் எல்லாம் நம்முடைய உலகத்தில் இருக்கிறதல்லவா? அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் ஒரே அருளை தருகிறான். ஆகையினாலே இந்த சமயம் பெரிது, இந்த சமயம் பெரிது என்று இந்த படித்தவர் பண்டிதர்கள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த வாதங்களைப் போல இழிவான செயல் வேறு எதுவும் கிடையாது என்பதை சூட்சமமாக இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாமும் சில நேரங்களிலே நான் சார்ந்த சமயம்தான் பெரிது, நான் வழிபடக்கூடிய இந்த முறைதான் பெரிது என்று அப்படி வாதங்களை செய்தே இறைநிலையை உணரக்கூடிய அந்த உண்மையான விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். வாதம் செய்வதால் இறைவன் நமக்கு அருள் செய்வதல்ல. சிவபெருமான் தான் பெரியது, மால் தான் பெரியது, அயன்தான் பெரியது, முருகன்தான் பெரியவன் என்று நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாதிட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இறைவன் பார்ப்பான், இவன் கடைசி வரையிலும் இந்த வாதத்திலே தன்னுடைய வாழ்க்கை கழியுமாறு அமையட்டும் என்று நமக்கு அருளை தந்து விடுவான். ஆகையினாலே இறைவன் எங்கும் நிறைந்தவன், எதிலும் நிறைந்திருக்கக்கூடியவன், பரபிரம்ம ஸ்வரூபி. உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான், எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறான். ஆகையினாலே அதை உணர்ந்து இந்த சமயம் பெரிது, இந்த விஷயங்கள் பெரிது என்கிற அந்த எண்ணத்தோடு வாதிட்டு கொண்டே நம்முடைய வாழ்க்கையை முடித்துவிடக்கூடாது என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். அவரும் கேட்கிறார், முருகா, நான் இந்த ஒவ்வொரு சமயம் பெரிது என்று சொல்லி, ஒவ்வொரு விஷயங்களும் பெரிது என்று சொல்லி இந்த பண்டிதர்களெல்லாம் வாதங்களை நடத்துவது போல என்னை ஆக்கிவிடாதே. அந்த நிலையிலே இருந்து வேறுபட்டு நான் உன்னுடைய அருளை பெற வேண்டும். எனக்கு உன்னுடைய அருள் மட்டும் போதும், நீயே எனக்கு அருள் செய்தால் போதும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமானுக்கு முருகன் அருள் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கந்தர் அனுபூதியினுடைய ஒரு மிகப்பெரிய ஞான அனுபூதியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த பாடலை பாராயணம் செய்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த மதம்தான் உயர்ந்தது, இந்த மதம்தான் உயர்ந்தது என்கிற அந்த மத வேறுபாடு இல்லாமல், சமய வேறுபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள
எல்லாம் அந்த உண்மையான இறையை, உண்மையான பரபிரமத்தை அடைவதற்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் தான். நமக்கு எந்த வழி சிறந்ததாக தெரிகிறதோ, நமக்கு எந்த வழியிலே சென்றால் நாம் அந்த இறைவனை அடைய முடியும் என்று நாம் எண்ணுகிறோமோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே இறைவனை தேடி செல்லக்கூடிய அந்த வேலையை மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மிக அருமையாக அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே எந்த வேறுபாடுமின்றி, மத வேறுபாடுமின்றி, எந்த மனிதனிடத்திலும் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று என்கிற நிலையோடு நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி முருகனின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.